கோமலாலப்யமானஸ்ய புத்ரார்த்தம் நாஸ்தி வை சுகம் ததர்த்தம் ஹயமேதேன யக்ஷ்யாமீதி மதிர்மமா. அதுல என்ன சார் சுகம் இருக்குன்னா கொஞ்சி பார்த்த வாழ்க்கை தானே தெரியும். அது குழந்தையோட உடம்போட உடம்பா மேல பட்டு அந்த விதுரர் சொல்லுவார், அஷ்டௌதானி நவநீதானின்னு 8 விஷயம் வெண்ணைய சாப்பிட்ற மாதிரிம்பர் மகாபாரதத்துல விதுர நீதியில. அதுல வெண்ணெய் அப்படி நல்ல கடைஞ்ச பசும்பால்ல வந்த எருமைப்பால்ல வந்த அந்த வெண்ணெயை கடைஞ்சு எடுத்த வெண்ணெயை வாயில போட்டுன்னு பாருங்க, முழுங்கறதுக்கே மனசு வராது. அது அப்படியே வாயில வச்சுட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவார்கள். அந்த காலத்துலலாம் கடைஞ்சு கொடுப்பார்கள் ஆத்துல. இப்போ ஊழ நாத்தம், அது என்ன வெண்ணையா நெய்யா ஒன்றுமே புரியல. விண்ணு போடுறான், அது என்ன விண்ணோ, எந்த மாட்டோட பாலோ என்ன பாலோ ஒன்றுமே புரியல. அந்த வெண்ணெயை சாப்பிட்டா எப்படியோ அந்த மாதிரி சுகம். குழந்தைகளை அதில் ஒன்று குழந்தைகளை கொஞ்சறது, குழந்தைகளை அப்படி தொடுறது, குழந்தைகளை கட்டிக்கிறது, குழந்தைகள் முகத்தோட முகம் கன்னத்தோட கண்ணம் உரசறது, அந்த ஸ்பரிசம் இருக்கு பத்தியில. சத்தியத்தை சொல்லணும்னா மனைவியை தொடுற சுகத்தை காட்டிலும் அது கூட. அதுவும் புள்ளைய காட்டிலும் பேரம்பேத்திகளை தொடுறது தான் ஜாஸ்தி. புள்ளைய கொஞ்சறது காட்டிலும் பேரம்பேத்திகளை கொஞ்சறது இருக்கு பத்தியல, அது அவ்வளோ சுகம். அது அப்படியே கண்ணை அது அனுபவிக்கிற காலம். அது அப்படியே கண்ணை மூடினா அந்த மாதிரி அந்த குழந்தைகளும் அப்படியே இழையும் நம்ம கிட்ட. ஏன்னா நம்ம குழந்தைகளை கொஞ்சறதே நாம டென்ஷன்ல இருந்திருப்போம். வாழணும், சம்பாதிக்கணும், போகணும், அங்கணும் கவனிச்சிருக்கவே மாட்டோம். நம்ம செல்லு புள்ளுன்னு எரிஞ்சு விழுந்துன்னு பேரம்பேத்தி வரதே நமக்கு ஒரு டென்ஷன் கிடையாது. கவலைப்பட வேண்டியதுக்கு அவ அப்பா அம்மா இருக்கா, கொஞ்சறதுக்கு மட்டும்தான் நாம. அதை பத்தி கவலைப்பட வேண்டியவர்கள் அவ அப்பா அம்மா, அந்த குழந்தைய கொஞ்சறதுக்கு மட்டும்தான் நாம அப்படின்னு. லாலப்பிய மானசிய, நான் ராமாயணம் தான் சொல்றேன். லபம் வியக்தாயாம் வாச்சி அப்படின்னு தாத்து. அது என்னோட என்ன நான் கொஞ்சுவதற்கு என்ன கொஞ்சுவதற்குங்கிறான் தசரதன். 2 வகையா சொல்றாங்க. நான் கொஞ்சறதுன்னா, இப்ப நம்ம கொஞ்சறதுன்னா, குழந்தைய கொஞ்சறதுன்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். குழந்தை நம்மளை கொஞ்சறதுன்னா என்ன, அது என்ன அப்படின்னா வயசானவாளுக்கு தான் நான் சொல்றது புரியும். 70 வயசு 80 வயசு 90 வயசு ஆயிடும். அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பார்கள் கட்டிலையோ சேர்லையோ. வெளியில போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்த உடனே புள்ள வந்து கை காலெல்லாம் இன்னொரு காஃபியை குடிச்சிட்டு அம்மா பக்கத்தில் வந்து உட்காந்து, சாப்பிட்டியாப்பா, நீ மருந்தெல்லாம் சாப்பிட்டியா, உடம்பு சாதாரணமாக இருக்கா அப்படின்னு அப்பாட்ட கேட்டுட்டு, அப்பாட்ட ரொம்ப ஜாஸ்தி தொடமாட்டார்கள் குழந்தைகள். அம்மாட்ட பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இப்படி கட்டிப்பார்கள். கட்டின்னு இப்படி கன்னத்தில் முத்தம் கொடுக்கறதே பேசாமல் இருடா, வெக்கமாக இருக்கடா எனக்கு அப்படின்பா அந்த அம்மா 80 வயசுல. ஆனால் அந்த மனசு அதை எதிர்பார்க்கும். இது மாதிரி நம்மளை தொடணும், நம்மளை கொஞ்சணும் அப்படின்னு அந்த மனசு எதிர்பார்க்கும். அதை ஒண்ணுதான் எதிர்பார்க்கும். வேற அந்த குழந்தைகள்கிட்டேருந்து வேற எதையுமே அவ எதிர்பார்க்கவே இல்லை. இதனோடு சாப்பாடு, மாத்திரை, மருந்து, தூக்கம், இதோடைய வாழ்க்கை பேர்றது. ஒரு வார்த்தை உட்காந்துன்னு பேச மாட்டானா, 2 வார்த்தை பிரியமா கொஞ்ச மாட்டானா அப்படின்னு தான் மனசை எதிர்பார்க்கும். இதை நீ வந்து தர்மமா செய்யல, நீ எனாமா செய்யல, உனக்கு அவ செஞ்சதுக்கு பதில் செய்யற. உன்னை 20 வருஷம் இதை செஞ்சாவா, உன்னை குள்பாட்டி கொஞ்சி தலைவாரி பின்னி விட்டு குண்டி இறங்கி விட்டு நீ உனக்கு சாப்பாடு ஊட்டி உனக்கு ட்ரெஸ்ஸை போட்டு என்னென்ன பண்ணினார்களோ அதெல்லாம் திருப்பி நாம் என்ன 2 மாதம் பண்ண போகிறோமா அந்த அப்பா அம்மாவுக்கு? இதே அப்பா அம்மாவுக்கு உடம்பை தொடச்சி விட்டு ட்ரெஸ்ஸை போட்டு சாப்பாடு, அது மாதிரிலாம் இல்லை. அவர்களே எடுத்து சாப்பிட்றார்கள், அவர்களே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறார்கள். எப்பயாவது முடியலைன்னா தான் நாம் பண்ண போகிறோம். நாம் பேச போகிறது என்னவோ 2 வார்த்தைகள் தான். இதை செய்யறதுக்கு கூட ஒரு பையனுக்கு இஷ்டம் இல்லை, அலுப்பா இருக்கு, பிடிக்கலன்னு சொன்னான்னா அவன் கடன்காரன் இல்லையாவும், வாங்கின கடனை திருப்பி கொடுக்காதவன் தான் அர்த்தம். உனக்கு என்ன செஞ்சாலும் அதை நீ செய்யலைன்னா சகி தர்ம சனாதனஹான்னு சொல்ல போறாள் பின்னாடி பகவான். அம்மா
சிசூஷச்ச பிதுர்யதா ததா பவத்யா கர்த்தவியம் சைதர்ம பரதனுக்கு சொல்லுங்கோன்னு சொல்லிட்டு போகிறதே அயோத்தியா காண்டத்தில். இதை பண்ண சொல்லுங்கோ அப்பாவை, பண்ண வேண்டிய காலத்தில் நான் கிளம்பி போகிறேன். எந்த காலத்தில் குழந்தைகள் தேவைன்னா நம்ம உடம்பு நன்னா இருக்கிறதே தேவையில்லை. நம்ம உடம்பு நம் சொன்னதை கேட்காத போது தான் தேவை. முன்னாடி வச்சா பின்னாடி தள்ளும், கண்ணு தெரியாது, வாயில் போட்டுண்டா சரியாக வராது, தலை சுத்துறா மாதிரி, ஏந்து நின்னாலே தலை சுத்துறா மாதிரி இருக்கும். இந்த சமயத்துலலாம் இப்படி உட்காத்தி வச்சு தூக்கி வச்சு இப்படி உட்காந்துக்கோமா நான் பிடிச்சிக்கிறேம்மா, உட்காந்துக்கோப்பா நான் பிடிச்சிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஏந்திருக்கிறதே, நீனா ஏந்திருக்காதே, இதை நான் வந்துட்டேன் உன்னை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் அலுப்பு படலாமா ஒருத்தர்? இதுக்கெல்லாம் அலுப்பு படலாமா? எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எத்தனை நல்லவா இருக்கா. சமீபத்தில் அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் என்கிட்ட தொடர்பில் இருக்கா. அவர் ஏதோ கதை கேட்டுருப்பார், என்கிட்ட ரொம்ப பக்தியாக இருக்காருங்கிற ரீதியில் தான் நான் நினச்சிருந்தேன். சமீபத்தில் தான் அவரை பற்றி நான் சாதாரணமாக நமஸ்காரம்னு போடுவார் மெசேஜ், நான் ஆசீர்வாதம்னு போட்டு விட்டுடுவேன். பொதுவாக நான் யாருக்குமே அனாவசியமாக பேச மாட்டேன், அனாவசியமாக மெசேஜ் எல்லாம் பண்ண மாட்டேன். அவர் சமீபத்தில் நான் கேட்கும்போது நீங்கள் இந்தியா வரலையானா, எங்கள் அம்மாவுக்கு நான் சுற்றுலா பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, அப்போ தான் விசாரித்தேன்னா எங்கள் அம்மா இங்கேருந்து அங்கே வந்துட்டான்னா நான் அம்மாவோட இருக்கேன், அம்மாவோட இருக்கணுங்கிறதுக்காக நான் வேலையை விட்டுட்டேன்னா அப்படின்னு. அமெரிக்கா இந்த ஊரில் தரித்திர வேலையை விட மாட்டேங்களாம். இங்கே விவசாயம் பண்ணுற சமயத்தில் ஏதோ ஒரு 1000-10,000 பெரட்டி ஒரு நெல்லை வாங்கி அல்லது அரிசியை வாங்கி ஆற்றுல போட்டு வச்சுருந்து வருஷம் முழுக்க உட்காந்துன்னு சாப்பிட்லாம். அதையும் தாண்டி கவர்மெண்ட் வேறு 20 கிலோ கொடுக்கறது, ஸ்டேட் கவர்மெண்ட் 5 கிலோ கொடுக்கறது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 15 கிலோ கொடுக்கறது. ரொம்ப பேருக்கு அது தெரியாது. கவர்மெண்ட் வேற கொடுக்கறது. இதை வச்சுருந்தே வெறுமனை சாப்பிடலாம். இப்படி இருந்தே அப்பா அம்மாவை கூட இருந்து பார்த்துக்க முடியும். இந்த ஊரில் நமக்கு முடியலைன்னு சொல்கிறோம், அந்த ஊரில் ஒரு நாளைக்கு வேலைக்கு போடணுன்னாலும் சோறுத்துக்க முடியாது அந்த ஊர்லெல்லாம். அது மாதிரி ஊரில் நான் வேலையை விட்டுட்டேன்னா என் மனைவி தான் வேலைக்கு போகிறா. அதை விட அவர் சொன்னது தான் ஆச்சரியம். நான் சாப்பாடும் சாப்பிட்றதில்லைன்னா எங்கள் அம்மா என்ன சாப்பிட்றாலோ அதுதான் நான் சாப்பிடுவேன். எங்கள் அம்மாவுக்கு சாதம் கறி குழம்பெல்லாம் ஒத்துக்கிறது இல்லை. கஞ்சி, ஓட்ஸு, ஒரு அவல், இது மாதிரி தான், அதுதான் நானும் சாப்பிட்றேன் அப்படின்னா எனக்கு அப்படியே தாரதாரையாக கண்ணீர் வந்தது. இப்படிலாம் நல்லவா இருக்கா? நாம் பொதுவாக சொல்லிட்டு போகிறோமே தவிர இன்றைக்கி இருக்கார்கள். இன்றைக்கி அந்த அப்பா அம்மாவை பார்த்துக்கிறவர்கள், ரட்சிக்கிறவர்கள் இன்றைக்கி இருக்கார்கள். அப்பா அம்மாவுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணுறவர்கள் இன்றைக்கி இருக்கார்கள். இதுக்கெல்லாம் அடிப்படை நம்ம தேசத்தினுடைய பண்புகள், வாழ்க்கை முறை. இது நான் ராமாயணம் சொல்லி நீங்கள் ராமாயணம் சொல்லியா வந்தது? இதெல்லாம் ரத்தத்தில் வரது. தசரதன் சொல்கிறான், அது மாதிரி நான் கொஞ்சறதுக்கு ஒரு குழந்தை வேண்டாமா, என்ன கொஞ்சறதுக்கு ஒரு குழந்தை வேண்டாமா? என்ன பாவம்னு தெரியல. சாஸ்திரங்களில் பெரிய பாவமாக பிரம்மஹத்தியை சொல்கிறது. பிரம்மஹத்திக்கு மேலே பாவமே கிடையாது. பிரம்மஹத்தின்னா என்னன்னா, வேதம் படித்தவர்களை கொள்ளுவதற்கு பிரம்மஹத்தின்னு பேர். பாவத்தில் பெருசு பிரம்மஹத்தி, புண்ணிய காரியங்களில் பெருசு அஸ்வமேதம்னு ஒரு யாகம். அந்த யாகத்துக்கு மேலே ஒரு பெரிய புண்ணிய காரியமே கிடையாது. இதை ராஜாக்கள் தான் பண்ணலாம், சாதாரண மனிதன் பண்ண முடியாததை. இது வேதமே சொல்றது. தரதி தரதி பிரம்மஹத்யாம் யோஸ்வமேதே நயஜதே அப்படின்னு வேதம் சொல்றது. பிரம்மஹத்யாதி பாபங்கள்லாம் அஸ்வமேதத்தினால போகும் அப்படிங்கிறது. இப்போ நாம் அந்த யாகத்தெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த பாவங்கள்லாம் போகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், எய்யங் கிரதுமதீதே தேன தேனாஸ்யேஷ்டம் பவதி அப்படின்னு வேதமே சொல்கிறது. எந்தெந்த யாகங்கள் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கோ அந்த வேதங்கள் சொன்ன அந்த பாகங்களை மட்டும் பாராயணம் பண்ணினாலே போதும். வேதங்களுக்கு அந்த யாகங்களுக்கு என்ன மந்திரங்களை உபயோகப்படுத்துகிறோமோ அந்த மந்திரங்களை நாம் வெறுமன பாராயணம் ஜபம் பண்ணினாலே போதும். ஒரு காலத்தில் ஏகாதசி அன்னைக்கு அச்சித்ரா அஸ்வமேத பாராயணம்னு பண்ணுவார். எதுக்குன்னா இந்த பாவத்தை போக்கிக்கிறதுக்கு தான். அந்த அஸ்வமேதங்கிற யாகத்தை நான் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ன உடனே அங்கே வசிஷ்டர் உட்கார்ந்துருக்காரோன்னு வசிஷ்டர் சொன்னார், சர்வதா பிராப்ஸ்யசே புத்திரான், நிச்சயமாக உனக்கு குழந்தை பிறக்கும் தசரதா.
இது எப்போதும் சொல்கிறது. மகான்களை பொறுத்த பிறந்தும் நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் ஸ்பீச்சே இருக்காது. எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான பேச்சே இருக்காது, இருக்கக்கூடாது. ஏன்னா எண்ணங்களும் வார்த்தைகளும் தான் செயலாக மாறுறது வாழ்க்கையில். ஒரு 55 வயசில் பொன்மலையில் ரயில்வேல ஒருத்தர் இருந்தால், அவருக்கு குழந்தைகள் கிடையாது. இது மாதிரி பரிகாரங்கள்லாம் பண்ணி குழந்தை பிறக்கல. எங்கள் தாத்தாட்ட ரொம்ப பக்தி அவருக்கு. அவருக்கு லெட்டர் எழுதுறதே பரம தார்மிகளான உத்தம தர்மிஷ்டர்களான ரங்கசாமியோ சீனுசாமியோ ஐயர்களுக்கு சீக்கிரம் புத்திரலாபம் ஏற்பட வேண்டும் என்று பகவானிடம் பிரார்த்தித்து எழுதியதும்பர் எங்கள் தாத்தா. இது எங்கள் தாத்தாட்ட இந்த லெட்டர் எழுதுறதுக்கு 2-3 பேர் இருப்பார். அத்வைத தீட்சிதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எழுதுவர். இங்கே கும்பகோணத்துலேயே இந்த ஸ்ரீதர தீட்சர் வேத பாடசாலையில் கிட்டப்பான்னு ஒருத்தர் சுற்றின்னு இருக்கான், கிருஷ்ணமூர்த்தின்னு பேர். எல்லாத்துக்கும் அவர் இது வாங்குவார். அவர் லெட்டர் எழுதுவார். அவனுக்கு கோபம் வரும். 55 வயசுல என்ன சத்புத்திர லாபம்? 55 வயசுல கொஞ்சமாவது நீங்க பேசுறதுல நியாயம் இருக்க வேண்டாமா அப்படின்னே கேட்பான் தாத்தாட்ட. அதுக்கு தாத்தா சொல்லுவார், யாருக்கு எது பாக்கியம்னு நமக்கு தெரியாது கிட்டவா. இந்த வார்த்தையை படிக்கிறதே அவர் சந்தோஷப்படுவரோனும். இந்த வார்த்தையை படிக்கிறதே ஒரு மனசு ஒரு நிமிடம் சந்தோஷப்படுமோ, அந்த சந்தோஷப்படுற மாதிரி தான் நம்ம பேசணும் எப்போதுமே. பத்ரம் பத்ரமிதி ப்ரூயாத் அப்படின்னு வேதம் சொல்றது. பத்ரங்கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாஹா அப்படின்னு வேதம் சொல்றது. பேசுறதும் நல்லது தான் பேசணுங்கிறது, கேட்கறதும் என் காதுகள் நல்லதை தான் கேட்கணும். ஜிஹ்வா மே மதுமத்தமா கர்ணா ஆப்யாம் பூரி விஸ்ருவம் பிரம்மண கோஷோசி மேதையா விஹிதா ஸ்ருதம் மே கோபாய. எவ்வளோ அருமையான வார்த்தை. ஜிஹ்வாமே மதுமத்தமா, என் வாக்குகள்லாம் இனிமையா தேன் மாதிரி இருக்கணும். என் காதுகள்லாம் நல்ல செய்திகளையே கேட்கணும். எல்லாத்துக்கும் மேல ஸ்ருதம் மே கோபாயா. என்னோட வாட்ஸ்அப்ல போய் பார்த்தேன்னா அந்த வார்த்தை அப்படியே இருக்கும். என்னோட அறிவானது காப்பாற்றப்படட்டும். என்னோடதுங்கிறது இல்லை, அங்க அறிவுக்கு ரட்சிக்கப்படட்டும் அப்படிங்கிற வார்த்தை. மனிதர்களுடைய அடையாளமே அறிவு தான். அதை இழந்துட்டு நான் வாழ்ந்தோம்னா மிருகத்துக்கு சமான வாழ்க்கை. அந்த அறிவை சம்பாதிச்சுக்கிறதுக்கு தான் மனிதனுடைய பிறவியே. அந்த அறிவானது எப்படி வரும் அப்படின்னா, ஒத்தட்டேந்து ஒத்தட்ட தான் பாஸ் பண்ணி ஆகணும். அப்படிதான் பரம்பரையா. இப்ப நான் ராமாயணம் சொல்றது ஒரு மெசேஜ், அறிவு தானே அது. ஒரு ராமாயணம்ங்கிற காவியத்தை உங்கள்கிட்ட பாஸ் பண்றேன் நான். இது காப்பாற்றப்படட்டும்னு வேதம் பிரார்த்திக்கிறது. இந்த மந்திரங்கள்லாம் அந்த யாகங்களை பண்ணின பலனை கொடுக்கும். இப்ப சொல்றார் வசிஷ்டர், உனக்கு நிச்சயமா குழந்தை பிறக்கும். அது மட்டும் இல்ல, சதுரோ அமித விக்ரமான் 4 குழந்தைகள் பிறக்கும்னா. அவன் சொன்னா, எத்தனையோ நாளைக்கு உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன், எனக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லை. கவலைப்படாதே குழந்தை பிறக்கும், கவலைப்படாதே குழந்தை பிறக்கும் நீங்களே சொல்லியிருக்கேன். இப்போ இன்னைக்கு சொல்கிறேன் 4 குழந்தை பிறக்கும். எப்படி பாரு, நான் குறி சொல்றவன் இல்லை. பின்ன யஸ்யதே தார்மிகி புத்திஹி இயம் புத்திரார்த்தமாகதா. உனக்குள்ள வசதிக்கு கிருத்திரிமமா டெக்னிக்கலா ஏதாவது ஒன்றை யூஸ் பண்ணி நீ குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படலாம். ஒரு பிரச்சனைக்கு தீர்வே பல வகை இருக்கு. ஒரு கல்யாணம் ஆகல அப்படின்னு சொன்னா எத்தனையோ மேட்ரிமோனிலவே பதிவு பண்ணலாம், எத்தனையோ நெட்டில் சர்ச் பண்ணலாம், எத்தனையோ பொண்ணு பிள்ளைகளை போய் பார்க்கலாம். எல்லாத்தையும் தாண்டி நம்ம சீதாராமருக்கு ஒரு கல்யாண உற்சவம் பண்ணி வைக்கலாம். எதுவும் இருக்கணும். மங்களாம்பிகையை போய் தரிசனம் பண்ணி திங்கக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ரெகுலராக தரிசனம் பண்ணி பிள்ளையாருக்கு அருகம் இல்லாத மாலை போட்டுன்னு வந்தால் பெரும்பாலான தடைகள் சரியாக போயிடும். அதில் அதை தாண்டி தான் பரிகாரம் தேவைப்படும். பெரிய பிரச்சனை மாதிரி தோணும், அதுக்கு தீர்வு சின்னதாக தான் இருக்கும் வாழ்க்கையில். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் விஷயமே. அதில் பிள்ளையார தரிசனம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம். செவ்வாய் வெளியில் விடாமல் தரிசனம் பண்ணின்னு வரணும். அம்பால தரிசனம் பண்ணணும். தாம்பத்தியார்த்த உமாம் சதீம் அப்படின்னு சாஸ்திரம். தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னாலும், இவ
கல்யாணம் ஆகணும்னுக்கிறவா தான் இல்லை. பொழுது விடிஞ்சா சில பேர் வாயை திறந்தாலே எலியும் புனியுமா இருக்கும். அப்பா நம்ம பேசாமையே இருப்போம், பேசினா சண்டை வர்றது அப்படின்னே சொல்லுவார்கள். அதுக்காக பேசாமையே இருக்க முடியுமா, வாழாமையே இருக்க முடியுமா? அப்போ என்ன பண்ணணும்னா, என்ன தப்பு நம்மக்கிட்ட அவசரப்பட்டு வார்த்தையை விடுறோம்னா, இந்த அவசரப்பட்டு வார்த்தையை விடுறதுக்கு என்ன காரணம்? புத்தி கோளாறு தான் காரணம். புத்தி கோளாறு எதனால் வருது? மனசனுடைய குளறுபடியினால வருது. மனசுக்கு தெய்வம் இது, அதான் இந்த கேள்வி. மனசுக்கு தெய்வம் இது. இந்தவு மாத்ரு சுவாசினி பகவதி கோபான் மனோதோஷதா வராகமிகிறார் ஜாதகத்தில். இந்தவுனா சந்திரன், மாத்ரு சுவாசினி பகவதி கோபாத், அம்மாவோட கோபம் இருந்தாலும் சுவாசினிகளுடைய சாபம் இருந்தாலும் அம்பாளுடைய கோபம் இருந்தாலும் மனோதோஷதா. சந்திரனை பாரு தெரியும் நாள் ஜாதகத்தில். இந்த குடும்பத்தில் அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியும் அப்படிங்கிறா. அம்பாளை பூஜை பண்ணால் சரியா போச்சு, அது அம்பாளை தரிசனம் பண்ணால் சரியா போச்சு. இதெல்லாம் நிமிஷமாக நடக்கிற விஷயம் தானே. அது மாதிரி தர்மத்தில் உன் புத்தி நிற்கிறதுனால இத்தனைக்கு அப்புறமும் அஸ்வமேதம் பண்ணி என் பாவத்தை போக்கின்னு நான் புள்ளையை அடையணும்னு நீ சங்கல்பிக்கிறையே, அதனாலேயே உனக்கு புள்ள பிறக்கணும்னு சொன்ன. அது சரி, 4ன்னு எப்படி சொன்னேன்? புள்ள பிறக்கும்னு சொல்றது நியாயம், 4ன்னு எப்படி சொன்னேன்? தர்மத்தை நம்பினா 1க்கு 4 தான் பலன். ஒருத்தன் தர்மத்தை நம்பினான்னா 1க்கு 4 பலன் தான். 1 வேணும்னு கேட்டால் 4 கொடுப்பான். எங்கள் தாத்தா சொல்லுவார் ரொம்ப அழகா, புள்ள வேணும்னு ராமாயணம் கேட்கற, புள்ள பிறக்கிறதுக்கு ராமாயணம் கேட்கணும், கேட்டுவிட்டா அப்புறம் வருஷா வருஷம் புள்ள பிறக்கணும், நிறுத்துறதுக்கு ஒரு தடவை ராமாயணம் கேட்கணும். அந்த காலமும் அப்போ குழந்தை நிறுத்துறதுக்கு வழியெல்லாம் கிடையாது. நான் சொல்றது 50 வருஷம் முன்னாடி அவர் சொல்லும்போது, வருஷா வருஷம் அப்புறம் ஏண்டாப்பா ராமாயணம் கேட்டோம்னா ஆயிடும், பிறந்துட்டே இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா நிறுத்துறதுக்கு ஒரு தடவை ராமாயணங்கள்னா. இப்படிலாம் ஒரு அனுபவித்து வாழ்ந்த ஒரு காலம் அது. ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்கார்கள், இதெல்லாம் என்ன பைத்தியக்காரத்தனம் இல்லையா, 5-6 பிள்ளையை பெற்றுப்பாள அப்படின்னு. இத்தனை உலகத்தில் இத்தனை பிரச்சனைக்கு அப்புறமும் இந்தியா கீழே விழாமல் இருக்கிறதே இந்த மக்கள் தொகையால் தான். ரொம்ப பேருக்கு அது தெரியாது. குழந்தையை பெற்றுக்கிறதுனால தான். உலகம் முழுக்க அடுத்த தலைமுறையே கிடையாது, இந்தியாவில் தான் அடுத்த தலைமுறையே இருக்குது. இளைஞர்கள் கூட இருக்கிறதே உலகத்தில் இந்தியாவில் மட்டும்தான். என்ன ப்ராப்ளம்னா நல்லவா பெற்றுக்க மாட்டேங்கிற, அதுதான் ப்ராப்ளமே. பசுமாட்டுக்கு குழந்தை பிறந்தா பார்க்குறதெல்லாம் பசுங்குட்டியாக இருக்கும், பண்ணிக்கு பிறந்தா பார்க்குறதெல்லாம் பன்னிக்குட்டியாக தான் இருக்கும். நல்லவர்கள் குழந்தையை பெற்றுக்கணும். நல்லவனை குழந்தையை பெற்றுண்டா தான் அவனை சுற்றி இருக்கிறதெல்லாம் நல்லதாக மாறும். ஒரு நல்லவனை பெற்றுனான் தசரதன், புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் எல்லாம் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகன் பெற்ற நாட்டுலே அப்படின்னு எல்லாரையும் பகவான் வைகுண்டம் அழிச்சுன்னு போனார், கரையேற்றினார் அப்படின்னு ராமாயணத்தில் இருக்கு. ஒரு அயோக்கியனை பெற்றான் திருதராஷ்டிரன். துரியோதனன் ஒரு அயோக்கியன். விதுரர் சொன்னார், பிறக்கிறதேவே நரி மாதிரி ஊழையிட்டுன்னு பிறந்தான். இதென்ன நரி மாதிரி கத்துறது இந்த குழந்தைன்னா, நான் சொன்னதை கேட்பையா அண்ணான்னு கேட்டார் விதுரர். கேட்பேன், நீ சொல்லுன்னா. உனக்கு மொத்தம் 100, அப்போ அதுக்குள்ள மிச்ச குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு, 100 குழந்தை பிறந்திருக்கு. உனக்கு 99 குழந்தைகள் மிஞ்சணும்னா அந்த நரி மாதிரி சத்தம் போட்டுன்னு பிறந்தது பாரு, அந்த குழந்தைய மென்னையை திருகி புதைச்சுடுமா, பூமியில் புதைச்சுடு. என்னடா பிறந்த குழந்தைய கொல்ல சொல்ற, என்ன பைத்தியக்காரத்தனம் அப்படின்னா. இல்லைன்னா உனக்கு மிச்ச குழந்தைகள்லாம் மிஞ்சணும்னா இவனை உயிரோடு விடக்கூடாது. இதெல்லாம் இன்னைக்கு கேட்கறதே முட்டாள்தனம் மாதிரி தோணும். அன்னைக்கு மூட நம்பிக்கையில் சொல்லலை, தீர்க்க தரிசனத்தில் சொன்னது அவர்கள்லாம். பின்னாடி அதே வார்த்தையை சொல்றான். பாரத யுத்தம் முடிஞ்ச உடனே அன்னைக்கே விதுரன் சொன்னானே, இந்த துரியோதனன் ஒத்தனுடைய பிடிவாதத்தினாலதானே இத்தனை பேர் செத்து போனதே. பகவான் தூதுக்கு வந்த போது, வேண்டாம் துரியோதனா சண்டை, அவ சொத்தை பிரிச்சு கொடு, பிரிச்சு கொடுக்கலையா 5 நாடு கொடு, அதுவும் இல்லையா 5 நகரம் கொடு, அதுவும் இல்லையா 5 கிராமம் கொடு, அதுவும் இல்லையா 5 வீடு கொடுங்கிற பிறந்த இறங்கி பேசுறான் பகவான். அதுக்கு அவன் பதில் சொல்றான், 5 ஊசி குத்தர மொன அளவு பூமி கூட கொடுக்க மாட்டேன்னா துரியோதனன்.
இப்படி நீ சொல்றது சரியில்லை துரியோதனா, இது இப்படி நீ சொன்னேன்னா என்ன தெரியுமா நடக்கும்னா, என்ன நடக்கும்? சண்டை வரும். அர்த்தம் சண்டை வருங்கிறது மட்டும் இல்லை, சண்டை வந்து அந்த சண்டையினுடைய முடிவில் உனக்கு யாரெல்லாம் ஒத்தாசை பண்ண போறார்கள் நீ நம்பறையோ அவர்கள்லாம் இறந்து போய் நீ மட்டும் மிச்சம் இருந்து நீ ஏறி வரத்துக்கு தேர் கூட இல்லாம ஒத்த குதிரை மேல நீ ஏறி வந்து யுத்த களத்துல அதனுடைய கால்கள் வெட்டப்பட்டு நீ கீழே விழுந்து உன் மேல குதிரை விழுந்து நீ மண்ணை கவிண்டு நீ மட்டும் கடக்கலன்னா தர்மம் தலைகாக்கும் தர்மம் தலைகாக்கும்னு மனு முதலிய மகான்கள்லாம் சொன்னார்களே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை எல்லாம் பெரியவர்கள் சொன்ன வார்த்தை இல்ல துரியோதனா, குடிகாரம் பேசின பேச்சுதான். தர்மசாஸ்திர பிரவக்தாரா மன்வாத்யா மத்தியபாயினா, அதெல்லாம் குடிகாரம் பேசின பேச்சு. கில்லு கீரையா வாழ்க்கைங்கிறது? தர்மம் காக்கும்னா காக்கும், இது நடக்கிறதா இல்லையா பாரு. அப்படியே நடந்தது, அப்படியே நடந்தது. கடைசி நாள் 18வது நாள் யுத்தத்தின் போது துரியோதனனுக்கு ஒரு ஆள் கிடையாது சப்போர்ட் பண்றது. அவன் ஒத்த குதிரை மேல வந்து அவன் கால் வெட்டி அவன் கீழே விழுந்தான் அப்படின்னு இருக்கு. இத்தனை பேர் அழிவுக்கு அவன் பிடிவாதம் தானே காரணம். ஒரு அயோக்கியனை ஒரு கெட்டவனை பெத்தா சுத்தி உள்ளவனெல்லாம் அழிச்சிருவான், ஒரு நல்லவனை பெத்தா எல்லாரையும் வாழ வைப்பான். அதனாலதான் நல்லவர்கள் குழந்தை பெத்துக்கணும், நல்லவர்கள் குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு சொல்றது. 1க்கு 4 பலன், அதெல்லாம் சரிதான். இதுக்கு தாண்டி ஒரு காரணம் இருக்கு. ஈவன் தசரதன் இப்படி பேசிட்டு இருக்கிற சமயத்துல வைகுண்டத்துல தேவதைகள்லாம் பிரம்மாவை முன்னிட்டு ஒரு விஷயத்தை சொன்னார்கள். ராவணனுடைய தொந்தரவு தாங்க முடியல. ராவணன்கிற ஒரு அசுரன், ராட்சசனவன், தவம் பண்ணி பிரம்மாட்ட 3 பேர் அவர்கள். அவனுக்கு ஒரிஜினல் பெயர் தசக்ரீவன்னி பெயர். ராவணனோட பெயர் தசக்ரீவன்னி பெயர். ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், சூர்பனக 4 பேர். அவா 3 பேர், ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் 3 பேருமே பிரம்மாவை குறித்து தவம் பண்ணினார்கள். 10,000 வருஷம் அந்த தவம். 10,000 வருஷம் தவம் முடிஞ்ச உடனே பிரம்மா வந்தார். உன் தவத்தை மெச்சினே, உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு மரணமே கூடாதுன்னு ஆகும் ராவணன். அதுக்கு அவர் சொன்னார், அப்படி சொல்ல முடியாது, பிறந்தா இறந்துதான் ஆகணும், இது நியதி. வேற ஏதாவது வழியில் கேளுன்னார். எனக்கு அதனால மரணம் கூடாது, இதனால மரணம் கூடாது அப்படிலாம் கேட்டுட்டு இதில் மனிதனையும் குரங்கையும் விட்டுட்டான். மற்றவைகளெல்லாம் மரணம் கூடாதுன்னு சொல்லிட்டான், கொடுத்தேன்னுட்டான். அடுத்து கும்பகர்ணனை கேட்டால் அவன் நன்னா சாப்பிடணும் தூங்கணும்னு அப்படி வரன்னு கேட்டுட்டான். விபீஷணனை கூப்பிட்டு கேட்டார், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். விபீஷணன் சொல்றார், என் வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் என் மனசு தர்மத்தை விட்டு நழுவக்கூடாதுன்னு. பரமாபத் கதாபி. இப்படி யாரா வரம் கேட்டிருப்போமா? நம்ம தெய்வத்துக்கிட்ட எப்பயாவது பிரார்த்திச்சுமா, நான் என்ன நிலையிலையும் நல்லவனா இருக்கணும் அப்படின்னா தெய்வத்துக்கிட்ட கேட்கணும். அப்படியே கூரையை பொத்துன்னு கொட்டணுங்கிறான் அந்த பணம் எப்படி வந்தாலும் பரவாயில்ல. அதுவும் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி 60-40 ஒரு டார்கெட் ஒன்று ஓடினது பாருங்க, பணம் மாத்துறதுக்குன்னு. எத்தனை நல்லவாள்லாம் அலைஞ்சாரு, பணம் கிடைச்சா போகிறோம், பணம் கிடைச்சா போகிறோம். பணம் வந்தால் போருமா வாழ்க்கையில்? அது எப்படி வர்றதுங்கிறது வேண்டாமா? அந்த பணம் நிம்மதியை கொடுக்குமா நமக்கு? விபீஷணன் சொல்றான், எந்த சூழ்நிலையிலையும் என் மனசு ஆபத்தில் போகக்கூடாது, என் மனசு அதர்மத்தில் போகக்கூடாது அப்படின்னு உடனே பிரம்மா சொன்னார், உனக்கு மரணமே கிடையாதுங்க, நீ சிரஞ்சீவின்னா. இதை கேட்டான் ராவணன், அவனுக்கு தர மாட்டேன்னுட்டார். விபீஷணன் அதை கேட்கவே இல்லை, அவனை கூப்பிட்டு இவரா கொடுக்கிறார். அதனால இன்னைக்கு 7 சிரஞ்சீவியில விபீஷணனும் ஒத்தன். அஸ்வத்தாமா, பலிர், வியாசா, ஹனுமாம்ச்ச, விபீஷணா, கிருபா, பரசுராமச்ச, சப்தைத்தே சிரஜீவினா அப்படின்னு 7 பேர் சிரஞ்சீவிகள். அஸ்வத்தாமா, பலி, வியாசர், ஹனுமான், விபீஷணன், கிருபாச்சாரியார்னு ஒருத்தர், பரசுராமர்னு ஒருத்தர். இவர்கள் 7 பேருக்கும் மரணம் கிடையாது.
அதில் விபீஷணனும் ஒருத்தன். இந்த 3 பேருக்கு வரணம் கொடுத்தால் இந்த வரணம் கொடுத்த உடனே அவன் நேராக என்ன பண்ணினா, இவனோட சித்தப்பா புள்ள தான் குபேரன், அவனோட ஊர் தான் லங்கை. இந்த ஸ்ரீலங்காங்கிற பெயர் அதனால தான். உலகத்தில் எந்த நாட்டுக்கும் ஸ்ரீங்கிற பெயர் கிடையாது. ஸ்ரீ பாகிஸ்தான், ஸ்ரீ இந்தியான்னு சொல்கிறோமா, நம்ம ஸ்ரீலங்கான்னு சொல்கிறோமோ. ஏன்னா ஸ்ரீன்னா மகாலட்சுமி. குபேரனோட திக்கு ஒரிஜினலாக நிருத்தி தான், ஈசானம் கிடையாது. சாஸ்திரப்படி நிருத்தி திக்கு தான் குபேரனோட திக்கு. அதனால தான் கூர்ச்சம் அங்கே வைக்கணுங்கிறது. கலசத்துக்கு ஒரு கூர்ச்சம் வச்சாலும் நிருதி திக்கில் ஒரு கூர்ச்சம் வைக்கணும். அந்த நிருதி திக்கா உள்ள அந்த லங்கையில் இருந்தவன் இவன் என்ன பண்ணினா, இவன் முதல்ல போய் சித்தப்பா பிள்ளையை அடித்து உதச்சி அவன்கிட்டேருந்து சொத்தெல்லாம் பிடிங்கிட்டு அவனை விரட்டி அடிச்சுட்டான். அவன் நேர போயிட்டான் சிவபெருமான்ட்ட. இவன் அந்த ஊரில் தங்கி விட்டு அதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய அதர்மங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தான். யாரை பார்த்தாலும் மிரட்டுறது, அதட்டுறது, உருட்டுறது, அடிக்கிறது, அவள் சொத்தை பிடுங்கிக்கிறது. சில பேர் பதவிக்கு வந்தால் நாடே நடுங்கும். என்ன நடக்க போகிறதோ அப்படின்னு பத்திர ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்டர் கூட பண்ண முடியாது. லட்சக்கணக்கில் ரெஜிஸ்டர்னு ஒன்றவே அப்படியே நின்று போய்டும் ரெஜிஸ்டரே. காரணம் கேட்டால் சொல்ல மாட்டான். இது மாதிரிலாம் எத்தனை. ஆனால் எல்லாம் கதையாக போயிடுது, அது வேற விஷயம். இதெல்லாம் இன்னைக்கு ஏற்பட்டதில்லை, ராவணன் காலத்திலேருந்து உள்ளதுங்கிறது சொல்ல வரேன். இந்த பொறத்தையார் சொத்தை பிடுங்கிக்கிறதுங்கிறது ஆரம்பித்ததே அவன் தான். பொறத்தையார் சொத்தை பிடுங்கிக்கிறது அப்படின்னு ஆரம்பித்ததே அவன் தான். நீ உழைச்சி, நீ சம்பாதிச்சு, நீ வீடு கட்டி, நீ சௌக்கியமாக இருந்தேன்னா அது நியாயங்களாம். அவன் உழைச்சி, அவன் சம்பாதிச்சு, அவன் சௌக்கியமாக இருக்கிறது அதை அப்படியே பிடிங்கிட்டு அதில் நீ சௌக்கியமாக இருக்கணும்னு நினச்சேன்னா சொத்தை வேணா பிடிங்கலாமே தவிர சௌக்கியமாக இருக்க முடியாது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வெளியில் பார்க்கறதுக்கு சௌக்கியமாக இருக்கா மாதிரி நமக்கு தோன்றது. ஒவ்வொன்றையும் உள்ளே போய் விசாரிச்சாதான் நாம தான் சௌக்கியமாக இருக்கோம்னு நமக்கு தோணும். உலகத்தில் யாரா சௌக்கியமாக இருக்கான்னா நாம தான் சௌக்கியமாக இருக்கோம் அப்படின்னு தோணும். அவ்வளோ பிரச்சனைகள். இவன் என்ன பண்ணினான், ராவணனுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் தேவதைகள்லாம் பிரம்மாட்ட முறையிடுறார்கள்.